ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் 51வது சர்க்கம். மகா பராக்கிரமசாலியான அந்த ராவணனை பார்த்து தைரியம் மிக்க ஹனுமான் கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் பொருள் பொதிந்த சொற்களை சொல்கிறாங்க. சுக்ரீவனுடைய ஆணைப்படி நான் உங்கள் இருப்பிடத்திற்கு தான் வந்திருக்கேன். ராட்சச மன்னனே, சகோதரன் போல நெருங்கிய நட்புடைய சுக்ரீவன் உங்கள் சேம லாபங்களை பற்றி விசாரிக்கும்படியும் சொன்னாங்க. அறம் பொருள் கூடியதும் இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் நன்மை பயக்க வல்லதுமான மகாத்மா சுக்ரீவனுடைய செய்தியை கேட்கணும். தசரதன் என்ற பெயரையுடைய ஒரு மன்னர் திவ்யமான ரதம், யானை, குதிரை ஏராளமாக உடையவங்க. உலக மக்களுக்கே ஒரு தந்தை போல நெருங்கிய உறவு உடையவங்க. அமரர்கோன் போல ஒளி வீசுபவங்க. அவருடைய மூத்த மைந்தர் தோல் வலிமையுடைய ஸ்ரீராமர் எல்லோருக்குமே நன்மை செய்பவரும் பிரபு மகா தேஜஸ்வியான தந்தையின் உத்தரவுப்படி அரண்மனையிலிருந்து வெளியே அறநெறியை மேற்கொண்டு சகோதரரான லக்ஷ்மணனுடனும் பத்னியான சீதையுடனும் தண்டாகாரண்யத்தை அடைஞ்சாங்க. விதேக மன்னன் ஜனகருடைய குமாரியும் கணவனை அனுசரித்து செல்லும் மனைவியுமான சீதா தேவி காட்டில் காணாமல் போயிட்டாங்க. தேவியை தேடிக்கொண்டு சகோதரன் கூட அந்த அரசகுமார் ரிஷியமுக மலை வந்தடைஞ்சாங்க. அங்கே சுக்ரீவனுடன் சந்திப்பு ஏற்பட்டது. சீத்தையை தேடி கண்டுபிடிப்பதாக அவங்க பிரதிஜை செய்தாங்க. சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யத்தை பெற்றுத்தருவதாக ஸ்ரீராமரும் வாக்கு கொடுத்தாங்க. சண்டையில் வாலியை கொண்டு அந்த அரசகுமாரரால் ஸ்ரீராமனால வானர கரடி கூட்டங்களுக்கு தலைவராக சுக்ரீவன் ஆட்சியில் அமரப்பட்டாங்க. வானர வீரரான வாலியை பற்றி உங்களுக்கு முன்பே தெரியுமே. மகாவீரரான வாலி யுத்தத்தில் ஒரே பானத்தால் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டாங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றுவதில் அக்கறையுடைய வானர மன்னரான சுக்ரீவன் சீத்தையை தேடி கண்டுபிடிப்பதில் மனம் செலுத்தி எல்லா திசைகளுக்கும் வானரர்களை அனுப்பி வச்சாங்க. ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, 10,000கணக்கான வானரர்கள் எல்லா திசையிலுமே ஆகாயத்திலும் மேலும் கீழும் தேடிக்கொண்டிருந்தாங்க. அங்கே சிலர் கருடனுக்கு நிகரானவங்க, சிலர் வாயுவுக்கும் நிகரானவங்க. வானர வீரர்கள் பலம் பொருந்தியவங்களும் கூட, தடையில்லாமல் செல்லக்கூடியவங்க, ரொம்ப சீக்கிரம் செயல்படுபவங்க. வாயுவினுடைய சொந்த பிள்ளை ஹனுமான் என்ற பெயரும் சீத்தையின் பொருட்டு 100 யோஜனை விஸ்தீர்ணம் உள்ள பெருங்கடலை விரைவாக தாண்டி அவர் காணும் விருப்பத்துடன் இங்கே வந்திருக்கேன். சுற்றி அலைந்து திரிந்த போது தான் உங்கள் மாளிகையில் அசோகவனத்தில் ஜனககுமாரியை பார்த்தேன். அதாவது மாதா சீதா தேவியை ஹனுமான் பார்க்க நிகழ்ந்த அந்த சந்திப்பு நிகழ்ச்சியை இங்கே ராவணனுக்கு சொல்கிறாங்க ஹனுமான். நீங்கள் தர்மத்தின் தத்துவம் அறிஞ்சவங்க, தவம் செய்து வரங்களை பெற்றிருக்கீங்க, பேர் அறிவாளர் கூட. அயலார் மனைவியை அபகரித்து கொண்டு வைத்திருப்பது உங்களுக்கு உகந்ததே இல்லை என்று ராவணனை பார்த்து ஹனுமான் சொல்கிறாங்க. உங்களை போல புத்திசாலிகள் தர்மத்திற்கு எதிரானதும் பெரிய ஆபத்துகளுக்கு காரணமானதும் வேருடன் நாசம் செய்யக்கூடியமான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. இல்லை தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும், ராமனுடைய கோபத்தை உணர்ந்த லக்ஷ்மணனால விடப்படும் பானங்களுக்கு எதிராக நிற்கும் சக்தியுடையவர் யார்? நீங்க மன்னா, ஸ்ரீராமனுக்கு ஒரு துன்பத்தை தந்துவிட்டு தான் சுகத்தை அடைந்ததாக இந்த 3 உலகத்திலையும் யாரு கண்ணிலும் படலை. அதனால 3 காலங்களிலும் உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடியதும் தர்மத்திற்கு அர்த்தத்திற்கும் ஒத்ததுமான என் சொற்களை சிந்தித்து பாருங்க. மாதா சீதா தேவியை அரசரிடம் திருப்பி கொடுத்துருங்க. என்னால் மாதா சீதா தேவி பார்க்கப்பட்டார் என்பதையும் எவ்வளவு அரிய செயல், மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும் ஸ்ரீராமர் ஆணையிடுவாங்க. சோகத்தில் மூழ்கி இருப்பதாக சீதா தேவி என்னால் காணப்பட்டாங்க. யாரை கவர்ந்து கொண்டு வந்திருக்கீங்க? அவங்க உங்கள் விஷயத்தில் 5 தலை பாம்பு என்பதை உங்களுக்கு தெரியல. விஷம் கலந்த அன்னத்தை நிறைய புசித்தவங்க. தன் பலத்தால் அதை ஜீரணிக்க முடியாதது போல பராக்கிரமசாலியான அசுரர்களாலும் அமரர்களாலும் கூட இவரை ஜீரணிக்க முடியாது. அன்னத்தை உண்டதனால வயிற்று பசி தீர்ந்தது போல தோன்றினாலும் விஷத்தின் காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட தான் செய்யும். இது இப்போ அனுபவத்திற்கும் சுக சௌகரியங்கள் உங்களுடைய தர்மாஷ்டத்தாலும் தவத்தின் சிறப்பினாலும் அடையப்பட்டது தான்.
ஆனால் அதர்மத்தில் ஈடுபட்டு தன் பிராணனை இழப்பது என்பது நியாயமான காரியம் இல்லை. அசுரர்களாலும் தேவர்களாலும் கூட எண்ணி கொள்ள முடியாது என்ற வார்த்தை தவத்தின் பயனாக பெற்றிருக்கீங்க என்று நீங்கள் எண்ணினீங்கன்னா நான் சொல்ல போகும் காரணம் மிக்க வலிமையுடையது. நீங்கள் பெற்றுள்ள வரங்களால் பாதிக்கப்படாது. இந்த சுக்ரீவன் தேவனல்லன், அசுரனும் இல்லை, அரக்கனும் இல்லை, தானனும் இல்லை, கந்தர்வங்களும் இல்லை, யக்ஷர்களும் இல்லை, நாகஜாதியை சேர்ந்தவங்களும் இல்லை. இவர்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வார்த்தை இங்கே சுக்ரீவனும் தேவனும் இல்லை, அசுரனும் இல்லை, அரக்கனும் இல்லை, தானவனும் இல்லை, கந்தர்வரோ யக்ஷரோ நாகஜாதியை சேர்ந்தவங்களும் இல்லை. இவர்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வார்த்தை தான் பெற்றிருக்கிறீங்க. சுக்ரீவன் வானர மன்னன் ஸ்ரீராமனோ மானுடர். அதனால் மன்னா, உங்கள் உயிரை எப்படி காப்பாற்றி கொள்ள போகிறீங்க? தர்மத்தின் பலனை அனுபவித்து விட்டீங்க என்பதில் சந்தேகம் இல்லை. அதர்மத்தின் பலனை இனி விரைவில் அடைய போகிறீங்க என்று ராவணனை பார்த்து ஹனுமான் இங்கே சொல்கிறாங்க. ஜனஸ்தானத்தில் வதம் செய்யப்பட்டதையும் வாலியின் வதத்தை ஸ்ரீ ராம சுக்ரீவர் நட்பையும் சிந்தித்து பார்த்து உங்களுடைய சேமத்தையும் நினைத்து பாருங்க. குதிரை, ரதம், யானைகளோடு கூடிய இந்த இலங்கையை அழிப்பதுக்கு நான் ஒருவனே போதும். ஆனால் அவருடைய உத்தேசம் அது இல்லை. சீத்தையை அபகரித்து சென்று விரோதிகளை அழித்து காட்டுவேன் என்று வானர கரடி கூட்டங்களுக்கு எதிரில் ஸ்ரீராமர் சபதம் எடுத்திருக்காங்க. சாக்ஷாத் தேவேந்திரனே ஆனாலும் ராமபிரபுவிற்கு குற்றம் இழைத்து விட்டு சுகத்தை அனுபவிக்க முடியுமோ? அப்படி இருந்தா உங்களை போல சாமணரை பற்றி என்ன சொல்ல? உங்க காலில் உள்ள எந்த பெண்மணியை சீத்தை என்று நினைத்து கொண்டிருக்கீங்களோ அவங்க இலங்கை முழுவதும் நாசம் செய்ய வந்துள்ள காலராத்திரி என்று புரிந்து கொள்ளுங்க. சீத்தை என்ற உருவம் கொண்டு வந்திருக்கும் காலபாசத்தை நீங்களாகவே தோளில் சுமந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு எப்படி நன்மை ஏற்படும் நீங்களே எண்ணி பாருங்களே என்று ஹனுமான் ராவணனை பார்த்து சொல்றாங்க. சீதா பிராட்டியின் கற்பின் வலிமையாலும் ஸ்ரீராமருடைய கோபாக்னியாலும் தாக்கப்பட்டு எரிய போகும் இந்த நகரத்தை பற்றி சிந்தித்து பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், அமைச்சர்கள், பங்காளிகள், சகோதரர்கள், மைந்தர்கள், நலம் விரும்பிகள், போகங்கள், மனைவிகள் மற்றும் இலங்கைக்கும் அழிவை கொண்டு வராதீங்க. ராட்சச மன்னர் பெருமானே, சத்தியமான என் வார்த்தையை கேளுங்க. ஸ்ரீராமருடைய அடிமையும் தூதனாக வந்திருப்பவுமான இந்த வானரத்தின் சொற்களை கவனமாக கேளுங்க. பஞ்சபூதங்களோடும் சராசர பொருட்களோடும் எல்லா உலகங்களையும் உள்ளுக்கிழுத்து மறுபடியும் முன்பு இருந்தவாறே படைக்கும் சக்தி படைத்தவங்க. பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீராமன், விஷ்ணுவிற்கு சமமான பராக்கிரம் கொண்ட ரகுவீரரை எதிர்த்து போரிடக்கூடியவங்க தேவர்களிலாலோ, அசுரர்களாலோ, மன்னர்களாலோ, யக்ஷ ராட்சச கூட்டங்களாலோ, வித்யாசதாரர்களோ, கந்தர்வ நாகரங்களிலாலோ, சித்தர்களிலாலோ, கிண்ணறர்களாலோ, பறவைகளாலோ, பூதங்களாலோ, எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரம் ராஜசிம்மமான ரகுநாதர வெறுப்பை இந்த மாதிரியான காரியத்தை செய்ததன் மூலம் பெற்றுவிட்ட நீங்கள் உயிரோடு இருப்பது ரொம்பவும் கஷ்டம். தேவ தைத்திய அரக கந்தர்வ வித்யாதர நாகயக்ஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்தாலும் 3 லோக நாயகரான ஸ்ரீ ராமச்சந்திரனை போரில் எதிர்க்கும் சக்தியுடையவங்க இல்லை. போரில் ஸ்ரீராமரால் வதம் செய்வதற்காக குறிப்பார்க்கப்பட்டவங்களை சுயம்புவான 4முக பிரம்மாவோ, முப்புறங்களை எரித்த முக்கண்ணரான ருத்ரனோ, தேவர்கள் தலைவனான பேராற்றல் படைத்த இந்திரனோ காப்பாற்ற முடியாது. ரொம்ப தெளிவாகவும் மிகுந்த தைரியத்துடனும் சொல்லப்பட்டதும் தனக்கு பிடித்த ஹனுமானின் சொல்ல கேட்டு ஈடு இணையில்லாத 10 தலை ராவணன் கோபத்தால் கண்கள் சுழல அந்த வானரரை கொலை செய்யும்படி ஆணையிடுறாங்க. ராவணன் அவங்க கூட்டத்தில் உள்ள எல்லா ராட்சசர்களுக்கும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் 51வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.